ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டுட்டு வீடியோவை பாருங்கப்பா ப்ளீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மயிலுக்கிட்ட இருந்து சரவணனுக்கு டைவர்ஸ் கிடைக்க போகுது. அவங்க அம்மா வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ தான் டைவர்ஸ் வாங்குறேன்றது உறுதி ஆயிடுச்சுல, ஆனால் அவர்கிட்ட ஜீவனாம்சமாக அவர்கிட்ட காசையும் கேளு, பத்தாததுக்கு அவங்க சொத்தையும் எழுதி கேளு. இந்த மாதிரி கேட்டால் இந்த காசை கொடுக்குறதுக்கு நம்ம அவள் கூடயே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஐடியா கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே மயில் சொல்கிறாங்க, எனக்கு காசெல்லாம் வேண்டாம், எனக்கு என்னால் வாழ்ந்துக்க தெரியும், நான் வேலை பார்த்து நான் சம்பாரித்து நான் பார்த்துக்குவேன், உன்னைய பார்த்துக்குவடி, உன் பிள்ளை இருக்குல்லடி, உன் பிள்ளைய யாரி பாப்பா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டோன்னே நான் பார்த்துக்குவேன் அப்படின்றாங்க. சொன்னோன்னே அவங்க அப்பாவும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மயிலுமா நீ பிள்ளை பெற்றோன்னே வேலை வெட்டிக்கெலாம் போக முடியாது, அதனால அவர்கிட்ட காசை வாங்க பாரு, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் சத்தம் போடுறாரு. இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கல நேற்று ப்ரொமோலையும் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் கேஸ் வருது, 2 பேரும் பேசுகிறாங்க. பேசையில் மயிலை கூப்பிட்டு தனியாக ஜட்ஜம்மா கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்குறோம், உங்களுக்கு ஜீவனாம்சம் வேணுமா வேணாமான்னு கேட்குறாங்க. அப்போ மயில் ஜீவனாம்சம்லாம் எனக்கு வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் என் பிள்ளைய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க ஜட்ஜு என்ன நினைக்கிறாங்கன்னா, பெருந்தன்மையை கருதி இந்த பொண்ணுக்கு நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் மயில் செஞ்சது தப்பு தான், ஆனால் அந்த தப்பை உணர்ந்துட்டாங்கள்ல, உணர்ந்தவங்க கூட வாழ்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கமாண்டில் யாராவது ஒருத்தர் முடிஞ்சால் நான் சொல்கிறது சரியா தப்பான்னு போடுங்க. பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்படியே அரசு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயன் வெளியில் நின்று வீட்டில் பேசினார்ல, அதை இங்கே சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நேற்று போட்டு அடிப்பாங்களா, அதையும் வீட்டில் யாருமே சொல்லலை. சொன்னால் அவங்க அப்பா திரும்ப ஏதாவது பிரச்சனை வரும்ன்றக்காண்டி சொல்லலை. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, கார்த்திகேயன் என்ன முடிவுலமா இருக்கார் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் முதலையே சொல்லியிருந்தா நான் ஏதாவது பேசி கூட்டிகிட்டு வந்திருப்பேன், அதுவும் இல்லாமல் எதுவுமே தெரியாமல் நான் கூட்டிகிட்டு நான் எங்கள் அம்மா உங்களை சத்தம் போட வச்சது எனக்கு தப்பு தான், என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நல்ல பையனாக இருக்குது, இந்த பையன் திரும்ப கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பாய்.